Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் மூவி கிளாக்வொர்க் ஐலாண்ட் அட்வென்ச்சர் பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி ஒரு டாய் விண்டுமில்ல வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஐலாண்ட்ல. ஆனா எந்த இடம்னு சரியா தெரியல. லூஃபி, ஜோரோ, நமி, உசோப்பு, சஞ்சி இவங்க எல்லாம் மட்டும் தான் இருக்காங்க. மத்த டீம் மெம்பர்ஸ் இன்னும் மீட் பண்ணல. லூஃபி அந்த டாய் விண்டுமில்ல வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க. ஜோரோ வழக்கம் போல மண்ணு மூட்டையெல்லாம் முதுகுல ஏத்தி வச்சு பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். நமி படுத்து கடந்து சன் பாத் எடுப்பான். அவளுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம சஞ்சி முதுகுல கிரீம் போட்டு விடுவான். இப்படி எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம கோயிங் மேரி கப்பல் இருக்குல்ல, அது அழகா முன்னாடி போயிட்டு இருக்குது. அதை பார்த்த நம்ம லூஃபி எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம கப்பல் எவ்வளவு அருமையா போகுது, அதுலயும் நம்ம லோகோ இருக்கு பாருங்க, அதுதான் வேற லெவல் மாசுன்னு சொல்லி ஈன்னு எழுச்சிட்டு இருப்பான். எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேட்டரே தெரியுது, இவங்க கப்பலை ஆட்டைய போட்டு போறாங்க. அது கூட தெரியாம நம்ம பையன் கப்பல் போறத உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கான். மேட்டரை சொன்னதுக்கு அப்புறம் பயங்கரமா ஷாக் ஆகி அட திருட்டு தீவிரவாதி உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லி அவன் கைய சும்மா சல்லுன்னு விட்டு அந்த கப்பலை பிடிக்க பார்ப்பான். ஆனா கரெக்டா ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிருச்சு. அந்த டைம்ல எல்லாம் உசோப்புக்கு கோயிங் மேரி கப்பல் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏன்னா அதை கிஃப்டா கொடுத்ததே கையாதான். அதை எப்படி விட்டு கொடுப்பான்? அது என்னோட உயிருக்கு உயிர்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். என்ன இருந்தாலும் இவங்க எல்லாம் பீச் கிட்ட தானே இருக்காங்க, ஒரு கப்பல் கூட அங்க இருக்காது. ஜமாவே கப்பல்ல, அதனால கோயிங் மேரியா போட்ட விட்டுட்டாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு வாரம் ஆயிருச்சு. இன்னுமே அவங்களால கப்பலை கண்டுபிடிக்க முடியல. என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க? ஒரு போட்டை ஒன்னு ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க வெட்டிங் ஷாப்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு கப்பலை தேடி நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா கூண்டு போட்டுல எப்படி போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? பார்க்கும் போதே காமெடியா இல்ல? அட எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுருக்காங்கன்னா வேற எந்த கடையுமே ஓபன் பண்ணல, அதனாலதான் வேற வழி இல்லாம இதை வாங்கி போட்டு வராங்க. சஞ்சய் பேசாம இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு வேற கப்பல் வாங்கிடலாம்னு சொல்லுவான். ஆனா நமியோட மேப்பு, காம்பஸ், அது இதுன்னு எல்லாமே அங்கதான் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜோரோவோட முக்கியமான ஸ்வாட்ஸும் அங்கதான் இருக்குது. எப்படி விட முடியும்? அதனால எப்படியாச்சும் அந்த கப்பலை கண்டுபிடிச்சே அவனு பொறுமையா தேடி போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது வழியில அக்கிசுங்கிற ஒரு பையன் நீச்சல் அடிக்க முடியாம என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டு இருப்பான். ஐயோ பாவம் பையன் மாட்டிட்டான் போல, என்னை காப்பாத்த பக்கத்துல போனா பொசுக்குன்னு வலைய போட்டு புடிச்சிருவானுங்க. என்னடான்னா இது ஒரு டிராப். அப்போ பொரோடோங்கிற ஒரு தீஃப் அங்க வருவான். அந்த அக்கிசுங்கிற பொடி பைய பாத்தீங்களா, முட்டா பல்லுக ஈஸியா ஏமாத்துட்டானுங்கன்னு நம்ம பள்ளியில எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுவான். கொலை வெறியாவும். நம்ம ஆளுல பார்க்கும் போதே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லன்னு. அதனால அவுத்து விடுவான். எல்லாம் கடுப்பாயி யாரா நீங்கன்னு கேட்டா, நாங்க தான் மலை மாதிரி ட்ரெஷரை குவிக்க போற தீஃப் பிரதர்ஸ் அப்படி இப்படின்னு ரொட்டேஷன் எல்லாம் போட்டு என் பேரு போராடும், என் பேரு அக்கிசுன்னு பயங்கரமா பில்டப் பண்ணி அங்க அடுக்கி வச்சிருக்க பொட்டி மேல ஏறி நிப்பானுங்க. அது கண்ணா பின்னான்னு சரிஞ்சு விழும். உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட புதையல் இருக்கும்னு பார்த்தா எல்லாம் வெட்டு ஜாமா, கடல் சிப்பி, சங்கு, அப்புறம் கண்டது கடியது, பொம்மை, பாட்டில், அது இதுன்னு கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே குப்பை மாதிரி அள்ளி சேர்த்தி வச்சிருக்கானுங்க. இதுக்கா இவ்வளவு பில்டப் பண்ணி கேட்டா அந்த பொடி பையன் அப்புறம் தான் ஒரு மேட்டர் சொல்லுவான். இவங்க கிளாக்வொர்க் ஐலாண்டுக்கு போய் அங்க இருக்க லெஜெண்டரி டைமண்ட் கிளாக்க ஆட்டைய போட போறானுங்களாமா. சொல்ல போனா அதுதான் இவங்களோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே. அதுக்கப்புறம் உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் தீஃப் நாங்க தான் வேற பில்டப். அதை கேட்ட உடனே நமி அப்படியே அசந்து போயிருவா. ஏன்னா அவளுக்கு அந்த கிளாக்க பத்தி நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட ஜுவல்ஸ், அது இதுன்னு வேல்யூபிளான ஐட்டம் எல்லாத்தையுமே அதுல பதிச்சு வச்சிருப்பாங்க. உலகத்திலேயே மோஸ்ட் வேல்யூபிள் கிளாக்னா அதான். அதை எவன் பக்காவா பிளான் போட்டு திருடுறானோ அவன் தான் உலகத்திலேயே பெஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் தீஃப். இதை கேட்கும் போது லூஃபிக்கு அவன மாதிரியே அவங்களும் சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னா இவன் கிரேட்டஸ்ட் பைரட்டான கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதே மாதிரி அவனுக்கு கிரேட்டஸ்ட் திருடன் ஆகணும்னு ஆசைப்படுறானுங்க. அவன் கேவலமா லுக் விட்டுட்டு, ஏன்டா இந்த கப்பலை வச்சாடா கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போற, ஏன்டா காமெடி பண்றேன்னு தான், அடா அது இல்லப்பான்னு சொல்லிட்டு மேட்டர் சொல்லுவாங்க. எங்க கப்பலை திருடிட்டு போயிட்டாங்க, அதை தேடிதான் நாங்க போயிட்டு இருக்கோம். எந்த வீணா போனவன் திருடான்னு தெரியல, தெரிஞ்சா உடனே புடிச்சிருவாங்க. அப்ப பொரோடோ அந்த கப்பலோட அடையாளத்தை எல்லாம் பக்காவா சொல்லுவான். என்னடானா அந்த கப்பலை இவன் பார்த்திருக்கான், அதை ஓட்டிட்டு போனது ட்ரம்ப் சிப்லிங். அவனுக்கு ரொம்ப 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 கேவலமான பைரட்ஸுங்க. அவனுக்கு இருக்கிறதே அந்த கிளாக்வொர்க் ஐலாண்ட்ல தான். அவனோட வேலையே சரௌண்டிங் ஏரியாஸ் எல்லாத்தையுமே பயம்படுத்துறது, அப்புறம் இந்த மாதிரி திருட்டு வேலை பண்றது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க. அதுலயே நிறைய வாண்டட் லிஸ்ட்ல இருக்க பைரட்ஸுங்க இருக்கானுங்க. அவனுக்கு கையில தான் இப்ப அந்த டைமண்ட் கிளாக் இருக்குது. ஆளுங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ஆளுகளுக்கு இவனுக்கு எல்லாம் பெரிய ஆளுங்க மாதிரியே தெரியல. லூஃபி பார்த்துட்டு இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான்னு சொல்லி ரசிச்சுட்டு இருப்பான். அவன் திட்டுவான், ஏன்டா அவங்க கப்பலை திருடிட்டு போயிருக்கான், பார்த்து ரசிச்சுட்டு இருக்க வெக்கமா இல்லையான்னு. நீங்க எல்லாம் அவனுங்களை அடிச்சு தெரிக்க விட வேண்டிய ஆளுங்க, இப்படி இருக்கீங்களேன்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க அந்த ட்ரம்ப் பைரட்ஸ் வந்துருவானுங்க. அட ஒரு கப்பல் ரெண்டு கப்பல்னா பரவாயில்ல, ஏகப்பட்ட கப்பல் வரும். அப்போ ஒருத்தி மேல ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருப்பாளா, அவளை கூப்பிட்டு எங்க கப்பலை திரும்ப கொடுங்க, நாங்க நிறைய இடம் அட்வென்ச்சர் பண்ண வேண்டி இருக்குதுன்னு ஏதோ கடற்காரங்க கிட்ட மளிகை ஜாமா வாங்குற மாதிரியே போய் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஒரு பண்ணி பையன் நம்ம கிட்ட வந்து விடுகதை கேட்பான். கொஸ்டின், யார் இந்த உலகத்துல கிங் ஆஃப் த பைரட்டா, ஒரு கிரேட்டஸ்ட் பைரட்டா ஆகிற தகுதி உள்ள ஆளுன்னு கேட்பான். லூஃபி யோசிக்காம நான் தான் அவன் இல்ல, ஆன்சர் தப்பு, எங்க பாஸ் மைட்டி பியர் கிங் தான் அடுத்த கிங் ஆஃப் த பைரட்டுமா. லூஃபியோட தான் காமெடி. என்னப்பா நீ காமன் சென்ஸோட கேள்வி கேட்பேன்னு பார்த்தா இப்படி தப்பு தப்பா கேள்வி கேட்டுட்டு இருக்கியாமா. இங்க இவங்களுக்கு எல்லாம் சிரிப்பா வரும். இதெல்லாம் ஒரு
கேள்வி, இதெல்லாம் ஒரு பதில், ஏன்டா உசர வாங்குறீங்கன்னு. தோரெல்லாம் இவனுங்களை பார்த்துட்டு மொக்க பீஸா இருப்பானுங்க போலயேமா. அது அவனுக்கு இன்னும் காண்டாவும். ஏன்னா ட்ரம்ப் பைரட்ஸுங்க படையோட வந்திருக்காங்க. அம்மா கூண்டு போட்ல நின்னுட்டு அசிங்கப்படுத்தினான்னா கடுப்பாகுமா இல்லையா? உடனே அங்க குளிச்சுட்டு இருக்கவ இவனுகிட்ட எல்லாம் பேசி வேஸ்ட், நம்மளோட ஸ்டைல எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு அப்படி ஒரு சொடக போடுவா. உடனே அங்க நின்னுட்டு இருக்க அத்தனை கப்பல்ல இருந்தும் ஏகப்பட்ட பைரட்ஸுங்க அட்டாக் பண்ண வெறி கொண்டு வருவானுங்க. அந்த டைம் நம்மளுக்கு ரியாக்ஷன் பார்க்கணுமே, அதான் செம காமெடி. எல்லாம் வெத்து வேட்டுகளா இருப்பானுங்க போல. சரி சட்டை புட்டுன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு கேஷுவலா பேசிட்டு வழக்கம் போல அவனுங்க ஸ்டைல்ல பொல்லந்து கட்டுவானுங்க. அந்த குளிச்சுக்கிட்டு இருக்கவெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா சண்டை போறானுங்களேன்னு வேற சொல்லுவா. அப்ப திடீர்னு அவனுக்கு ஆயுதத்தெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவாங்களா, போட்டு வேற கண்ணா பின்னான்னு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சின்ன போட்டு இல்லையா, உசோப்பு எவ்வளவு பெரிய பைந்தாங்கோலின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன பண்ணுவான், இப்ப பாரா என் ராஜ தந்திரத்தைன்னு போட்டு சும்மா மின்னல் வேகத்துல அடிச்சு ஓட்டுவான். இதுதான் அவனோட சீக்ரெட் டெக்னிக்காமா. அதாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அவ்வளவுதான். அப்போங்கும்போது அந்த பொடிப்பாய் கிட்ட இருந்து ஒரு சின்ன பாக்ஸ் ஒண்ணு கீழே விழும். அடிச்சு புரண்டு அந்த போரோட போய் எடுப்பான். அவனுக்கு ஏதோ முக்கியமான பாக்ஸ் போல. சரி ரைட்டு, பஞ்சாயத்து ஓவர், சேஃபா தான் இருக்காங்கன்னு நினைச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு போட்டுல குண்டு வந்து விழும். பட்டால்னு வெடியும். இவங்க இருந்த போட்டே அந்தல சிந்தலை ஆயிருச்சு. பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த பன்னி பயலும் குளிச்சிட்டு இருந்தாலே ஒருத்தி அவளும். அவதான் ஹனி குயின். இந்த பன்னி பயலோட பேரு பூஜாக். எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அட பன்னி பயலன்னு சொல்லிட்டு மேல பார்த்தா நமிய கடத்தி வச்சிருப்பாங்க. ஐயோ நமி நமின்னு கத்துவாங்களா. கரெக்டான பதில், எங்களுக்கு தேவை நமி. இந்த விடுகதையில் உங்கள் ஆன்சரை நீங்கள் கரெக்டாக சொல்லிவிட்டீர்கள், வேற பாராட்டுக்கள். இப்ப இவளை எதுக்குடா தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்டா அவங்களோட மைட்டி கேப்டனான பியர் கிங்குக்கு இவ தான் இனிமேட்டு சுவீனியராமா. இவளை தூக்கிட்டு போய் இது அதுன்னு பண்ண சொல்லி அம்மா பண்ண என்ஜாய் பண்ணுவாங்க. அவளை வச்சு அப்படி என்னதான் பண்ண போறீங்கன்னு ஷாக்கா கேட்பாங்க. நம்மளுக்கு மிதந்துட்டு இருக்க அந்த மரக்கட்ட மேலையும் பாம போட்டு உடச்சு திருக்க விட்டுருவானுங்க. அவ்வளவுதான், அவங்க நம்ம தூக்கிட்டு எஸ்கேப். இங்க இவங்க அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஒரு கட்டுமரம் ஒண்ணு ரெடி பண்ணி துணியை யூஸ் பண்ணி விண்டோட ஃபோர்ஸ்ல அப்படியே டிராவல் பண்ணி போவாங்க. இவனுங்க மட்டும் அந்த பொட்டியை எடுக்கணும்னு சொல்லி கடல்ல குதிக்காம இருந்திருந்தானுங்கன்னா இந்நேரத்துக்கு எந்த பஞ்சாயத்து இல்லாம எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா இப்ப நவிய தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இந்த பொட்டிக்குள்ள என்னதான்டா இருக்கு, ட்ரெஷரா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா அப்பெல்லாம் இல்ல, ஒண்ணு இல்ல, அது ஒரு மியூசிக் பாக்ஸ். அந்த பயலோட ஹோம் டவுன்ல மிஞ்சினது அது மட்டும் தான். அதனால தான் அதை சேஃப்டியா வச்சிருக்கான். ஆக்சுவலா அக்கிசுவை இவன் எப்படி மீட் பண்ணிருப்பான்னா, எப்பவும் போல கடல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சிப்பி மாதிரி ஒரு இதுல அவனை படுக போட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. அது கூட தான் இந்த மியூசிக் பாக்ஸும் வந்திருக்கும். நம்ம கூண்டு பையன் எப்படி விட முடியும், அதனால இவனே வளர்க்க ஆரம்பிச்சான். சின்ன பசங்க எவ்வளவு சேட்டை பண்ணுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த மியூசிக்கை கேட்டா மட்டும் தான் அவன் சைலண்ட் ஆவான். அவனுக்குன்னு இருக்கிறது இது மட்டும் தான். அப்படின்னா அந்த அக்கிசு பரோடாவோட நிஜமான பிரதர் இல்ல. அவன் நாங்க பிரதர்ஸ் இல்லாட்டியும் நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுமா. அதான் நம்ம ஏசு சாபோ லூஃபி இவங்க 3 பேர் இருப்பாங்களே அதே மாதிரி. ஆனா அந்த விஷயத்த பேசும்போது நம்ம ஆளுக்கு ஷாங்ஸோட ஞாபகம் தான் வந்துட்டு போகும். அந்த டைம் பக்கத்துல ஒரு சுழல் ஒண்ணு இருக்குமா, அதை பார்த்து பதறுவாங்க. அவன் கேஷுவலா அப்படின்னா நம்ம கிளாக் ஒர்க் ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம்பா. அந்த ஐலாண்டை பார்த்துட்டு அப்படியே அசந்து போய் வாயை பொல்லந்துடுவாங்கன்னா பாருங்களேன். ஏன்னா அது நார்மல் ஐலாண்ட் மாதிரி எல்லாம் இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. அதாவது கடலை கிடைக்குமே சிப்பிங்க, அதெல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல அப்படியே லைனா மேல அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. எங்க முடியுதுன்னு தெரியல. இப்போ இவங்க அங்க போறது பரோடாவும் அவன் பிரதரும் சேர்ந்து டைமண்ட் கிளாக் ஆட்டைய போடுவாங்க. நம்ம ஆளுங்க அவங்க கப்பலை போய் ஆட்டைய போடணும். அதனால இப்ப நம்ம ட்ரம்ப் கேசலுக்கு போவோம்பா. தஞ்சிக்கு நமிய நினைச்சு கவலை, உசோப்புக்கு கோயிங் மேரிய நினைச்சு கவலை, ஜோரோக்கு அவனோட ஸ்வாட நினைச்சு கவலை, லூஃபிக்கு எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலைன்னு வைங்க. அங்க இருக்குது ஸ்பைரல் ஷேப்ல, அது ஆக்சுவலா ஸ்டார் கேஸ். அங்க ஒரு ஹில் டவுனும் இருக்குது. அந்த இடத்துல இருக்கவங்க பூரா சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் தான். அங்க இருக்க கேசலுமே டாப்ல தான் இருக்குது. அப்ப அந்த பியர் கிங்க காட்டுறாங்க. அவங்க கிட்ட ஒரு 2 சயின்டிஸ்டுங்க வந்து புலம்பி தள்ளுவாங்க. என்னன்னா இவன் இந்த இடத்தை ஆக்குபை பண்ணி 7 வருஷம் ஆகுது. அந்த பண்ணாட என்ன பண்றான், அங்க இருக்க மக்கள் நிறைய பேர்த்த பணைய கைதியா புடிச்சு வச்சு மத்தவங்க எல்லாத்தையுமே மிரட்டி வேலை வாங்குறான். அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய வெப்பன் ஒண்ணு பில்ட் பண்ணணும். அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு பண்ற வெப்பன்ஸால ஏகப்பட்ட பிரச்சனை. அதனாலேயே பெரிய பெரிய டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஏற்படுது. இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும், இன்னும் இந்த கடலை ரத்தத்தால நிறைக்காத வேண்டான்னு சொல்லி அந்த சீஃப் இன்ஜினியர்ஸ் எவ்வளவோ பேசி பார்ப்பாங்க. அதெல்லாம் முடியாது, போ போ அப்படின்னு பத்தி விடுவான்னு பார்த்தா கன்னை வச்சு பொசுக்குன்னு சுட்டுவான். அல்ல வேலை மேல சொல்ல ஓரமா தான் சுட்டு பயமுட்டுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டோட மெயின் கீ இவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்காமா. அவன் சொல்றத அவங்க கேட்டு நடக்கலன்னா அந்த கீயை உடைச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த மொத்த ஐலாண்டுமே மக்களோட சேர்ந்து அழிஞ்சு போயிருவாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு பயங்கரமா ஆர்டர் போடுவான். அவன் சொல்ற அந்த கிங் கேனான மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த என்டையர் கடலையுமே கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி ஓவரா சீன் போடுவான். அதோட விட்டா பரவாயில்லையே, கிங் ஆஃப் த பைரட் வேற ஆகிருவானாமா அந்த ஒரு கேனான வச்சுக்கிட்டு. இன்னும் நியூ வேர்ல்டு பக்கம்லாம் போல போனா தெரிஞ்சிருக்கும். போகாம பையன் சீன் போட்டுட்டு இருக்கான். அந்த டைம் தான் நமிய தூக்கிட்டு வருவாங்க. அங்க ஸ்கங்க் ஒண்ணுங்கிறவன் ஜாலியா ஆடுவான். ஐ எங்கான ஒரு லேடியை தூக்கிட்டு வந்திருக்கீங்களான்னு. அந்த ஹனி குயின் செருப்பு பிச்சிருவேன்பா. ஏன்னா இவளை கொண்டு வந்தது கிங்குக்காக, உனக்கு இல்லன்னு அப்படியே பேக் அடிச்சிருவான். உடனே கிங்குக்கு சந்தோஷம், எனக்கான பிரைட் ஆய்வே எங்க பாப்போம் அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் குறுன்னு பார்த்துட்டு அடடே இவ என்னோட டைப்பு, என்னைய கல்யாணம் பண்ணிக்கமான்னு பூ கொடுப்பானா. நமி கொஞ்சம் கூட பயப்படல. கேஷுவலா சி இப்பதான்டா மீட் பண்ணிருக்கோம், அப்புறம் எப்படி அவனைய கல்யாணம் பண்றதுன்னு கேட்டா பழகி பாப்போம்பா. சி இந்த மாதிரி முடி வச்சிருக்க மூதேவிகளை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காதும்பா. அதுக்கு என்ன சிறச்சிடுறேன்பா. அடுத்து எனக்கு வீக்கான ஆளுகளையே சுத்தமா பிடிக்காதும்பா. அதனால என்ன எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிடுறேன்பா. இப்படியே பேசிட்டு இருந்தவ கடைசியில கோர்த்து விடுவா பாக்கணுமே.
காட்டணுமே. இங்கதான் நம்ம நமியோட பிரில்லியன்ஸ் நீங்க பார்க்கணும். நீ எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா மாறினாலும் உன்னால லூஃபியையும் மத்தவங்களையும் ஜெயிக்கவே முடியாது. அப்படி ஜெயிச்சிட்டீனா நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. அப்ப அங்க ஜோக்கர்னு ஒருத்தன் இவனா அவன்னு சொல்லி வாண்டட் போஸ்டர் எல்லாம் காட்டுவான். ஆளை பார்த்தா இவங்களுக்கு வீக்கா தான் தெரியுது. என்ன ரப்பர் மாதிரி கையை அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து இழுத்து யூஸ் பண்ணா. ஜோரோக்கு தான் கொஞ்சம் மரியாதை, அதனால சேஃப்டியா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. கிங்கு கடுப்பாயிருவான். ஏண்டா இந்த சொம்ப பையில பார்த்தெல்லாம் நம்ம சேஃப்டியா இருக்கணுமாடா, என்னடா பேசிட்டு இருக்க சைல்டிஷ் பாய்னு நமிய கூப்பிட்டு இங்க வா, நீ சொன்ன மாதிரியே இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணி நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு காட்டுறேன். அவனோட பவுண்டி வெறும் 30 மில்லியன் பெரிஸ் தானே, போலந்து கட்டிடுறேன்னு டப்புன்னு அந்த போஸ்டர் சுட்டு இதுக்கப்புறம் எனக்கு வெட்டிங் பார்ட்டி தாண்டான்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். ஆனா நிஜமா அவனுக்கு கல்யாணம் நடக்க போதா இல்ல கருமாதி நடக்க போதான்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். டாடா.